அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். தொழிலுக்கு இடையூறாக சின்ன சின்ன தொல்லைகள் உருவாகலாம். சிறு வியாபாரிகள் சிரமங்களை சந்திப்பாங்க. சந்திரனுடைய நகர்வுகள் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. வியாபார எதிரிகள் ஏமாற்றம் அடைவாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க அதிகம் செலவழிப்பீங்க. கட்டுமான தொழில் சிறப்பாக இருக்கு. புதன் 4ஆம் வீட்டில் இருக்காரு. நண்பர்களிடம் பகை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் குரு 6ஆம் இடத்துல இருப்பதால் மேலதிகாரிகளின் கோபம் உங்களுடைய வேலையை பாதிக்கும். கல்வி சம்பந்தமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்காரு. நம்பியவர்கள் ஏமாற்றம் தருவாங்க. வியாபாரிகள் கடுமையான முயற்சி செய்து லாபம் பார்ப்பாங்க. கடன்கள் குறையக்கூடியதாக இருக்குது. கையிருப்பு கூடக்கூடியதாக இருக்குது. சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கார். செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு மாற்றம் உருவாகும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணவரவு உண்டாகும். வீடு மனைகள் வாங்கலாம். ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். போட்டி பந்தயங்களில் துணிந்து நீங்கள் இறங்கலாம். அரசு வேலை பார்ப்பவர்கள் அதிக நன்மை அடைவாங்க. கேது பகவான் 10ஆம் இடத்துல இருப்பதால் கமிஷன் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பங்கு சந்தையில் அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் மாற்றமாகி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இடமாற்றம் கிடைத்துவிடும். அக்கம் பக்கம் வீட்டாரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்குது. எதிரி தொல்லையில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு பெரு நிம்மதியான ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சனி, சுகஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன், ருண ரேகஸ்தானத்தில் குரு சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். பண வரத்து இருக்கக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் உங்களுக்கு பாராட்டு பதில் விமர்சனம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திடீர் கோபம் ஏற்படும். பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படலாம். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு. செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. கலைத்துறையில் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு. அரசியல்வாதிகள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு பிடிவாத விடுவது நன்மையை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். செலவுகள் அதிகரிக்கும். பயணம் செல்ல நேரிடலாம். பொறுப்புகள் உங்களுக்கு கூடக்கூடியதாக இருக்கு. குடும்ப ஒற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். உங்களுடைய மனதில் உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த தலைமை பதவிகள் தேடி வரக்கூடியதாகவும் இருக்குது. வீரம் பொங்கும். தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம் ஏற்படலாம். மகான்களின் தரிசனத்தால் உங்களுடைய மனம் மகிழ்வதோடு உங்களுடைய மனதில் அமைதியும் நிலவக்கூடியதாக இருக்குது. வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. உத்தியோகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாக இருக்குது. சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க. மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடியதாக இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்க நோக்கி செல்லும். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் விரும்பி உங்களுக்கு உதவி செய்வாங்க. பக்தி சொற்பொழிவுகள் கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களுடைய பொழுதை நீங்கள் கழிக்கலாம். சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளுடன் தங்கள் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கும். அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகுணமான ஒரு பதிலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீண் பகைகள் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் தீய ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் கடன் கொடுக்கும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் கூடுதல் உழைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திடீர் பயணங்கள் மூலம் உங்களுடைய ஆதாயம் ஏற்படலாம். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபயம் நிலவக்கூடியதாக இருக்குது. புதிய தொடர்புகள் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை. புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வாருங்கள். அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவில் கட்டிட பொருள் நிறுவன பங்குகளில் ஆதாயம் பெருகும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசாங்க போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகளில் பங்கு பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. வயிற்று வலி பசியின்மை ஆகிய பிரச்சனைகள் ஏற்பட்டு தகுந்த சிகிச்சை மூலம் விலகும். ஆதரவற்ற வயதான பெண்களுக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் செய்வதன் மூலம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் மூலவர்களுக்கு தீபம் ஏற்றி நெய் தானமாக தருவதன் மூலம் உங்களுடைய பல சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரு பகவான் பார்வை உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விரய தன குடும்பஸ்தானத்தில் உண்டாவதால் தொழில் உங்களுக்கு லாபம் அடையும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரலாம். சனி பகவானால் எடுக்கும் வேலைகள் உங்களுக்கு வெற்றியாகலாம். உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் உண்டு. வருமானம் உயரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திங்கட்கிழமை நீங்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உடல்நலம் பாதிக்கும். ராசிநாதன் தொழில் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வரலாம். வியாபாரம் முன்னேற்றம் உங்களுக்கு அடையக்கூடியதாகவும் வருமானம் பெருகக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுக்கு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வருவதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.